இங்கே பாருங்கள், நான் வந்து இது முருங்கை மரம்னால காயெல்லாம் நிறையா காய்க்கணும்ல, அதனால நான் ஒரு வாளியில சின்ன வாளியில நட்டு வச்சாச்சு பாருங்கள். இதில் வந்து எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு. இதை நம்ம இப்படி கட் பண்ணி விட்டாலும் நிறைய தளிர்கள் வந்து பக்கத்தில் வரும். அப்படிலாம் நம்ம கீரை பாருங்கள் எத்தனை இடத்துல கட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ உயரமாக கட் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணியாச்சு. ஏற்கனவே 2-3 மரம் நம்மகிட்ட இருக்குல்ல, அதோட இதையும் சேர்த்து கீரையை நான் அப்பப்போ அறுவடை பண்ணிகிட்டே இருந்தேன் பாருங்கள். அதனால் சரி, இது காய்கள் வந்து காய்க்கிறதுக்கான நேரம் இது. பெரிய மரத்துலேருந்து அந்த மரம் வந்து காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சரி, நம்ம வந்து ஒரு தொட்டியில் வந்து உருவாக்கிடலாம் அப்படின்னு உருவாக்கியாச்சு பாருங்கள். இவ்வளோ உயரமாக இருக்குது. காய் காய்ச்சிச்சுனாக்க நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். நம்ம சப்போட்டா மரமும் இங்கே பக்கத்தில் இருக்குது. 2 மரமும் இந்த தொட்டிலேருந்து எடுத்தது. இது 2லேயும் வந்து காய்கள் வந்து காய்க்க வைக்கிறணும் அப்படின்றதுக்காக நான் வந்து தனித்தனி பாட்டில் நட்டு வச்சுருக்கேன். காய் வந்தோடனே பூக்கள் காய் ஏதாவது வந்துச்சுன்னா நான் வீடியோ காமிக்கிறேங்க. ஒவ்வொரு தடவை வளர்கிறதையும் நான் போடுறேங்க. பாய்ங்க.